விடிய காலத்தில் முழங்கால் போட்டு என்னை இதெல்லாம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களா? ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யாமல் நீங்கள் அந்த நாளுக்குள்ளே போய் ஒரு புண்ணியமும் கிடையாது. இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் தான் கை உடஞ்சி வருவீங்க. காலையிலே முழங்காலில் நிற்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் தேசத்தின் மேலே, என் பட்டணத்தின் மேலே, என் மாநிலத்தின் மேலே, நான் இருக்கிற பகுதியில் செயல்படுகிற அந்தகார பலவான்களின் கிரியைகளை நான் கட்டுறேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, மற்றவர்களுக்காக நீங்க பண்றீங்க, அவங்க விடுவிக்கப்படணும்னு நீங்க பண்றீங்க, ஆத்துமா ராஜ்யத்துக்குள்ள வரணும்னு பண்றீங்க. ஆனா அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிற பலவானும் அதோட சேர்த்து கட்டப்படுறான். இப்ப தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா? இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய காரியம். ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும்னு சொல்றது மட்டுமில்ல, அந்த சித்தம் நடக்கிறத தடை பண்ணுறதுக்கு இருக்கிறவனை வழியிலிருந்து தூக்கி வெளியில் எறிகிறது தான் நமக்கு ரொம்ப தேவையான முதல் காரியம். அப்போ தான் அந்த சித்தம் நிறைவேறும்.